வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு வீடியோ போடுறோன்னா நம்ம இளவரசர் தான். நாங்கள் வெளியே சுத்த கிளம்பிட்டோன்ட்டு ஒரு டைட்டிலோடு ஒரு வீடியோ போட்டிருப்பார். அப்புறம் எங்கே போகிறதுனே தெரியல அப்படிங்கிறாரு. அதுதாங்க இது இவங்களை பற்றியே பேசி வீடியோ போட்டு பிரபலமாகணும். இதுதான் இவங்களோட வேலை. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்புறம் எங்கே போயிருக்கேன்னா, பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவில். பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவிலுங்கிறது கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்தில் முக்கியமான ஒரு கோவில். குண்டம் திருவிழா சமீபத்தில் தான் நடந்து முடிந்தது. அப்புறம் கோவிலுக்கு போயிருக்கிறாங்க. நாங்கள் சிறப்பு பூஜைக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. கோவிலுக்கு போனால் ஒன்றா டிக்கெட் எடுக்கணும், இல்லை பொது வழியில் நின்று சாப்பிட்லாம். அது என்னங்க டிக்கெட்டு எடுத்தாச்சு. அப்புறம் அந்த கோவிலை பற்றியோ, அந்த கோவிலோட வரலாறு பற்றியோ, அந்த குண்டம் நடத்தை பற்றியோ அதெல்லாம் எதுவும் பேசணுங்க. இவங்களை பற்றியே தான் பேசுகிறாங்க. இந்த ஃபேமிலி பற்றியே தான் பேசுகிறாங்க. ஒரு யூடியூப்பில் ஒரு கோவிலுக்கு போனால் இந்த கோவில் இப்படி இருந்தது அப்படி இருந்தது எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு அவங்கள பற்றியே தான் பேசுகிறாங்க. அப்புறம் சாப்பிட்றாங்க, புளி சாப்பாடு அது இதுன்னு சாப்பிட்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு தூக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல காட்டிலின்ட்டு ஒரு வீடியோ போட்டு, அப்போ ஸ்டேட் பேங்க்கில் நான் பாஸ்புக்கெல்லாம் தொலைஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறாரு. பேங்க்காரை எப்படி இதை அனுமதிக்கிறான்னு எனக்கு தெரியலிங்க. உள்ளே செக்யூரிட்டி இன்சிடாக வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இந்த ஆளுக்கு அந்த நாலேஜும் கூட தெரியலையாட்டுக்குது. ரெண்டாவது கூகுள் மேப் பற்றி ஒன்று சொல்லிக்கிறாரு. கூகுள் மேப்காரனை செருப்படுத்த அடிக்கணுங்கிறாரு. ஃபஸ்ட்டு இவங்கள தான் முதல்ல அடிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வீடியோவில் பார்த்துட்டு மக்கள் பார்க்குறாங்க, அவங்கள தான் முதல்ல அடிக்கணும். கூகுள் மேப்பில் போட்டால் நேராக அந்த இதுக்குள்ளே போகும். 6 கிலோமீட்டருங்கிறது 67 கிலோமீட்டர்னு காட்டு அப்படிங்கிறது. இவங்கள விளம்பரப்படுத்துறதுக்கு வேண்டியது வீடியோ. அதை பார்க்கறக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வேலை பண்ணிக்கிறாரு. கூகுள் மேப்பில் கோயிலுக்கு போயிட்டு என்ன வாங்குறாரு? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. எங்கேயாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கோயிலுக்கு போனால் பிரசாதம் கொண்டு வருவாங்க. ஆனால் இவங்களுக்கு கறி இல்லாத இந்த குடும்பத்துக்கு ஒன்றுமே கிடையாது. மொத்தத்தில் எதுக்காக போடுறோன்னா, போட்டு வியூஸ் வாங்கி பிரபலமாகணும். அதை பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இவர் என்ன வீடியோ போட்டாலும் அதை பார்க்குறக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மொத்தத்தில் கறி இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கோயில் பிரசாதமாக கொண்டு போகலாம். அதை விட்டு போட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. உடம்பு சரியில்லையும் அந்த அம்மையாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லாங்க. உடம்பு சரியில்லாதவங்க யாராச்சும் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்றது நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஆனால் இவங்க சாப்பிடுவாங்க. என்ன காரணம்னா, உழைக்காம வர வருமானம் தான் இவங்களுக்கு முழுக்க சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எல்லா பிரியாணியும் தான். உழைச்சி சாப்பிட்டாவெல்லாம் கோயிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு போகலாம், வீட்டில் இருக்கிற சாப்பிட்லாம். கடையில் போய் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. இந்த குடும்பத்துக்கு கறி இல்லாமல் ஒரு நாள் கூட சாப்பாடு இறங்காது. கோயிலுக்கு போயிட்டு நேராக கடைக்கு ஓடிட்டார். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. அது பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற கூட்டம். மொத்தத்தில் இவங்களுக்கு உழைக்காமல் வர வருமானத்தில் சிக்கன் பிரியாணியும் சாப்பிட்லாம், மட்டன் பிரியாணியும் சாப்பிட்லாம். நான் அன்றைக்கே சொன்னேன், கறி தின்னி குடும்பம்னு சொல்லிட்டேன். இது இவர் ப்ரூவ் பண்ணுறாரு. ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. நாங்கள் வெளியே சுத்த கிளம்பிட்டோம், எங்கே போகிறோன்னு தெரியல. பேச்சு வெளி உலகமே இவருக்கு தெரியாதாட்டுக்குது. பண்ணாரிக்கு எவ்வளோ கிலோமீட்ரு? பெருமாநல்லூர்லேருந்து பண்ணாரிக்கு எவ்வளோ கிலோமீட்ரு? திருப்பூர் மாவட்டத்தில் தான் ஈரோடு மாவட்டத்தில் தான் பண்ணாரி இருக்குது. சத்தியமங்கலத்துக்கு அடுத்த பண்ணாரி. திருப்பூருக்கும் சத்தியமங்கலத்துக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்? அதாவது இந்த ஆள் ஏதோ ஒரு பேசி வீடியோ போட்டு இவர் பிரபலமாகணும்னு இவர் முடிவு பண்ணிக்க. பார்க்குறக்கு ஒரு முட்டாள் கூட்டம் இருக்குது. மொத்தத்தில் உழைக்காத வர்க்கத்துக்கு இந்த மாதிரி வீடியோ போடுங்க. இதுக்கு மேலேயும் வீடியோ போடுவாங்க. பார்க்குற மக்கள் தான்